இப்படி சீனாவுக்கு மருத்துவம் அடிமுறை அப்படின்னு பல கலைகளை சொல்லி தரும் பொழுது ஒரு முக்கியமான செயல்பாடை சொல்லி தராரு போதி தர்மர். அதுதான் ஜென் மோட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆழ்ந்த தியான நிலையால பல செயல்களை மனிதனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் தியானம் ஒரு ஆன்மீக செயல்பாடா இருந்தாலும் அறிவியல் படி பார்த்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட நியூரோ சயின்டிஸ்ட் சாரா லேசர் அவர்களோட ஆய்வின்படி தியானம் செய்யறதால நம்மளோட மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி அதிகமா செயல்பட ஆரம்பிச்சு காபா கெமிக்கல்ஸ் அதிகமா சுரந்து நம்ம மூளையில உள்ள கவலையான நிகழ்வுகளை எல்லாம் நீக்கி மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருமா. இதனால ஒரு புது மன அமைதியை தரும் அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சுலபமா தெரிஞ்சுக்க முடியும், வாழ்நாள் கூடும், ஆசைகளிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தை 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஜென் மோட் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு போதி தர்மர். இதனால தான் சீனாவுல இவரை இன்னமும் ஒரு மகானா அமைதியோட சின்னமா பாக்குறாங்க. தினமும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.